சில பொருட்களை ஏலம் போடுறதுக்கு ஒரு ஒரு கன்வென்ஷன் ஒன்று உண்டு. உதாரணமா ஒரு காரை தான் ஏலம் விடுறாங்கன்னு வச்சுக்கிட்டோம்னு சொன்னா அது ஒரு ஒரு விலை ஃபிக்ஸ் பண்ணி ஏலத்தை விடுறாங்க. சொல்லும்போது வித் ஆல் இட் டிஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லி அது ஒரு இதாக சொல்லுவாங்க. இப்போ ஒரு காருடைய விலை அவங்களா ஃபிக்ஸ் பண்ற ஒரு 10,000 சொல்லி ஃபிக்ஸ் பண்ணாலும் கூட இது 10,000 ரூபாய்க்கு நாங்கள் ஆஃபர் பண்றோம் வித் ஆல் இட் டிஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு வேர்டு போடுவாங்க. வித் ஆல் இட் டிஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லி சொன்னா அதில் உள்ள என்ன கண்டிஷன்ல இருக்கோ அந்த கண்டிஷன், அது ரிப்பேரா இருக்கோ அல்லது ஏதாவது பார்ட்ஸ் போயிருக்கோ அல்லது என்ன இதோ இருக்கோ அதை நாம தான் அதை நிர்ணயம் பண்ணி நாம முடிவு பண்ணிட வேண்டியது. வித் ஆல் இட் டிஃபெக்ட்ஸ் நீட்டு சொல்லி ஒரு ஏலம் விட்டுருது. அந்த மாதிரி இப்ப நாம ஞானம்னுட்டு நம்ம சொல்றது வித் ஆல் அவர் டிஃபெக்ட்ஸ் நம்ம we have to accept ourselves-ங்கிறது. அதான் நாம என்ன நிலையில நம்ம இப்போ இந்த கிவன் மூமெண்ட்ல நாம எப்படி இருக்கிறோமோ அதை நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்றது, இதுதான் ஞானம்னு சொல்லி நாம இப்போ நம்ம சொல்றோம். ஆனா அது ஒரு கான்செப்ட்னுட்டு எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா அந்த கான்செப்ட் கொஞ்சம் நெருடும். ஏன்னு சொல்லி சொன்னா நாம இப்ப நல்லாவா இருக்கோம், நாம இருக்கிறதுல எத்தனையோ டிஃபெக்ட்ஸ் இருக்கு, நமக்கு எத்தனையோ நம்ம இயல்புகள் எவ்வளவோ பிரச்சனைக்குரிய இயல்புகள் இருக்கு. அப்ப நம்ம இந்த பிரச்சனைக்குள்ள இயல்புகள் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு நல்ல நிலையில இருக்கிறோம்னு எப்படி சொல்ல முடியும்? நம்ம ஒரு நல்ல, ஏன்னா நமக்கு நிறைய நிலைகள் தெரியும், எத்தனையோ விதமான அனுபவங்கள் நாமளே நம்முடைய அனுபவங்கள்ல பார்த்துருக்கோம். நல்ல அனுபவங்கள் வருது, மோசமான அனுபவங்கள் வருது, நல்ல விதமான உணர்வுகள் வருது, மோசமான உணர்வுகள் வருது. அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நாம் இவ்வளவு ஒரு ஆவரேஜா இருக்கிறோமே, எல்லாரையுமா தானே நாம இருக்கிறோம். அப்ப நாம எல்லாரையும் மாதிரி நாம இருக்கிறது நாமள நாம ஞான நிலைன்னு நம்ம எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது? அப்ப நம்மளை அக்செப்ட் பண்ணிட்டான்னு சொன்னா எல்லாருமே ஞானிகள்ல தானே தான் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி அவங்கவுங்க எல்லாருமே இருக்கிற நிலையே ஞான நிலைன்னு சொல்லி சொன்னா இந்த சமுதாயத்துல இப்ப யார் தான் அஞ்ஞானத்துல இருக்கிறாங்க? எல்லாருமே ஞானத்துல தானே இருக்கிறாங்க. தண்ணியா மோரா இன்னைக்கு காலையில நம்ம அன்பரோட ஒருத்தர் பேசிட்டு இருக்கோம். அது சொல்லி ஒரு உதாரணத்தை பேசிட்டு இருந்தோம். அதாவது ஒரு பால் அதை நம்ம இப்படி தட்டி போய் உருண்டு ரோல் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னா அது அதனுடைய வேகம் அப்படியே மெல்ல குறைஞ்சு அப்படியே நின்றோம். அது நாம அதை பழையபடியும் தட்டிக்கிட்டே போனா தான் அது போயிட்டே இருக்கும், அதை ப்ரொலாங் பண்ணி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்முடைய இயக்கம் நாம இப்ப இயங்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லி சொன்னா அந்த இயக்கங்கள் அது போக்கில் அது முடிவாயிரும். அது நம்ம இருக்குதுங்கிற மாதிரி இருந்துன்னு சொன்னாலும் அந்த இயக்கங்கள் முற்று பெற்றுரும். அது எவ்வளவு மோசமான இயக்கமா இருந்தாலும் சரி, நல்ல இயக்கமா இருந்தாலும் சரி, அது அதனுடைய மூமெண்டே அது தானாவே முடிவுக்கு வந்துடும். அது நாம அதுக்கு முடிவுக்கு வரணும்னு சொல்லி நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு சொன்னாதான் அது எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே இருக்கு. அப்ப இதுல என்னன்னு சொல்லி சொன்னா நம்ம அக்செப்ட் பண்றதுங்கிறது ஒரு கான்செப்டா எடுத்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதுங்கிறத விட ஆக்சுவாலிட்டி அதுதாங்கிற ஒரு நிலைக்கு நம்ம எப்போ நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரோமோ, அந்த ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம வரும் பொழுது அந்த இயக்கங்கள் நம்ம ஏதோ ஒரு பிரச்சனைக்குரிய இயக்கங்கிற மாதிரி நம்முடைய இயல்பு ஒரு பிரச்சனைக்குரிய இயல்புன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோமோ, அந்த பிரச்சனைக்குரிய இயல்புகள் எல்லாமே சரியாயிருது. ஏன்னா உண்மையிலே பிரச்சனைக்குரிய இயல்புல இருக்கிறத நம்ம சரி பண்ணணுங்கிற நோக்கத்துல தான் நாம எதையோ ஒண்ணு நம்ம பயிற்சி பண்றோம். அது தானாவே சரியாகுதுங்கிறத தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அது பயிற்சி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. சப்போஸ் அப்படி தானாவே சரியாகலன்னா நம்ம பயிற்சி பண்ணதான், பயிற்சி இல்லாம நம்ம முயற்சி பண்ணாம நம்ம முடியாது. ஆனா என்ன சொல்லி சொன்னா அந்த ஒரு முயற்சியினுடைய இல்லாமலேயே அது தானாவே சரியாகிற நிலையில
நாம ஏதாவது ஒரு முயற்சியே என்ன பண்ணிருதுன்னு சொன்னா அந்த நிலையை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போயிருது. நாம எந்த நிலையில இருக்கிறோமோ அந்த நிலையை இன்னும் கொஞ்சம் தக்க வைக்கக்கூடிய நிலையில நாமளே கண்ணாமூச்சி விளையாடுற மாதிரி அதை அப்படியே நாம ஒரு பாலை தட்டி விட்டுக்கிட்டே போற மாதிரி அதை நிப்பாட்டணும்னு நினைச்சு தட்டி விட்டுட்டே போயிடுறோம். அப்ப நம்மள அறியாமலேயே நம்ம அந்த ஆப்போசிட் சைடுல நம்முடைய பலத்தை நமக்கு செலுத்த ஆரம்பிச்சிடறோம். இப்ப நமக்கு பிடித்தமா அதாவது ஏதாவது ஒண்ணு நமக்குள்ள இயல்புலயே இப்ப உதாரணமா நமக்கு ஒரு கோபம் வரக்கூடிய ஒரு இயல்பு தான் நமக்கு ஒரு இயல்பா இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். அந்த கோபத்தை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறோம். கோபம்ன்றது நம்முடைய மோசமான இயல்பு. அப்ப நம்ம அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறோம். இந்த இயல்பு நமக்கு இல்லாம இருக்கணும். ஆனா உண்மையில என்ன அதனுடைய தாத்பரியமே என்னன்னு சொல்லி சொன்னா, கோபத்தை நம்ம அதர் சைடுல வச்சுக்கிட்டோம். நாம இந்த சைடுல இருக்கிற மாதிரியும் கோபம் நமக்கு எதிர் சைடுல இருக்கிற மாதிரியும் நமது கோபம் தான் நமக்கு வேண்டாத ஒரு உணர்வு. அப்ப நம்ம அதை சரி பண்ணணும்னு சொல்லி நினைக்கும் பொழுது ஆக்சுவலா என்னன்னு சொல்லி சொன்னா அந்த கோபத்து மேலேயே நமக்கு ஒரு வெறுப்பு வருது. அந்த கோபங்கிறது வந்து நமக்கு வேண்டாத உணர்வு, அது நமக்கு இருக்குது, இது நம்ம எப்போ நம்மளை விட்டு போகாதான்னு சொல்லி அந்த இருக்கிற உணர்வு மேல ஒரு வெறுப்பு உணர்வு நமக்கு வருது. உண்மையில என்னன்னு சொல்லி சொன்னா அந்த கோபத்துக்கு காரணமே வெறுப்புணர்வு தான். நம்ம எதிலையாவது ஒரு வெறுப்பு அடைகிறதுனாலதான் கோபமே நமக்கு வருது, இல்லைன்னா கோபமே வந்திருக்காது. ஆனா பிறகு என்ன பண்ணிடுறோம், அந்த கோபத்தையே நம்ம இருக்கிறோம். அப்ப பழையபடி என்னன்னு சொன்னீங்கன்னா ஒரு மாடிஃபைடு கண்டினியூட்டி ஆயிருது. கோபத்து மேல உள்ள வெறுப்பே வந்து அந்த கோபத்துக்கு தான், அந்த வெறுப்பு தான் கோபத்துக்கே காரணம். ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த கோபத்து மேலே வெறுப்படைகிறதுனால இந்த ஆப்போசிட் சைடை நம்ம கிரியேட் பண்ணிடுறோம். நாம அதுக்கு எதிரான ஒரு திசையில இருந்து நமக்கு எதிராக அது இருக்கிற மாதிரி நாம இன்னொரு திசையில நம்ம வந்துடுறோம். அப்ப நம்ம ஆப்போசிட் சைடுல நம்ம இருக்க ஒரு சைடுல இருக்கிறது அதர் சைடுக்கு பலத்தை ஏற்படுத்திடுது. அப்ப நம்மள அறியாமலேயே நாம கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறதெல்லாம் பலம் பெற ஆரம்பிச்சிருது. அப்ப நம்ம அந்த போராடுறது தன்மையில வந்து எதை நம்ம போராட்டத்துக்கு எடுத்துட்டாலும் இந்த போராட்டத்தினால என்னன்னு சொல்லி சொன்னா எதை நம்ம சரி பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு என்ன கொஞ்சம் பலம் கொடுத்துறோம். அப்ப உண்மையிலே போராட்டம் தான் என்னன்னு சொன்னா பலத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருது. அந்த போராடாத தன்மை தான் ஒரு சரியான நிலையா இருக்கு. இப்ப நம்ம எதுக்காக நம்ம உண்மையிலேயே நம்ம போராடுறோம், எதுக்காக இந்த மாதிரி ஒரு இதை மாற்றி அமைக்கிறதுக்கு இது பண்றோம்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நம்ம ஏதோ ஒரு பெரிய நிலை, உயர்ந்த நிலை அடைகிறது வைக்கிறதுன்னு சொல்லி கூட நாம ஒரு நினைச்சுக்கிடலாம். பட் அதனுடைய ரூட் என்னன்னு சொல்லி சொன்னா ஒரு பேரளவுல நம்ம ஒரு பெரிய நிலைன்னு சொல்லி சொன்னாலும் நம்முடைய ஒரு கோர், நம்முடைய முயற்சியினுடைய கோர் என்னன்னு சொல்லி சொன்னா ஒரு இன்பமான நிலையில நாம இருக்கணும், ஒரு ப்ரொடெக்டட் நிலையில இருக்கணும், ஒரு திருப்தியான நிலையில இருக்கணும் சொல்லி எதையோ ஒரு டிமாண்ட் ஃபார் எ பிளஷருங்கிற மாதிரி ஒரு இன்பத்தினுடைய நாட்டம் தான் வந்து நம்முடைய உந்து சக்தியா இருந்து நம்மளை வந்து செயல்படுத்திக்கிட்டே இருக்கு. அந்த இன்பமா இருக்கணுங்கக்கூடிய நாட்டம் வந்து நம்மள அறியாமலேயே நம்முடைய பிளட் செல்ஸ்லயே இருக்குதுங்கிற அளவுல நம்முடைய எல்லாருடைய எசன்ஸாவே இருந்துகிட்டே இருக்கு. அப்ப அது வந்து நேச்சுரலா நம்மள வந்து எதையோ ஒண்ணு அடையணுங்கக்கூடிய ஒரு இயல்பு வந்து நம்முடைய எல்லாருடைய இயல்புலையுமே ஒரு இன்பத்தை நாடக்கூடிய ஒரு போக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஒரு இன்பமா இருக்கும் பொழுது என்னன்னு சொன்னா இன்பத்துல என்ன ஒண்ணுன்னா எல்லாருமே சாட்டிஸ்ஃபைடா ஒரு மயங்க நிலையில வந்துடும். இன்பத்துக்கு விரோதமான அம்சங்கள் இருக்கும் போதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னா நமக்கு வந்து அது வந்து ஒரு அஜிடேட்டர் நமக்கு ஏற்பட்டுருது. அப்ப இந்த இன்பமற்ற நிலை வந்து நம்மள வந்து இன்பமற்ற நிலையை நம்மளால தாங்க முடியாது. ஒரு இன்பமான நிலைங்கிறது கிட்டத்தட்ட நம்ம மயங்கிடுறோம். அப்புறம் ஒரு மயக்கமான நிலைக்கு நம்ம போறதுக்கு தயாராகிறோம். அந்த இன்பம் தான் நமக்கு வந்து ஆஹா ரைட்னு சொல்லி நம்ம ஒரு திருப்தியா இருக்கு. அப்ப அது வந்து நம்மள அறியாமலேயே நம்முடைய பிளட்ல எல்லாமே இருந்துட்டே இருக்கு. ஒரு இன்பத்தை நாடக்கூடிய போக்கு இருந்துட்டே இருக்கு. அப்ப எதை இருந்தாலுமே அது இன்பமா கன்வெர்ட் பண்ணணுங்கக்கூடிய ஒரு நோக்கம் தான் வந்து நம்முடைய ஒரு உந்து சக்தியா இருந்து நம்மளை வந்து செயல்படுத்திட்டே இருக்கு. ஆனா அது வந்து நமக்கு சாத்தியமா கேள்வி நம்ம எடுக்கும் பொழுது அது நிச்சயமா சாத்தியமா இருக்க முடியாது.
ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம இன்பமா மாற்றணுங்கக்கூடிய ஒரு சாத்தியம் நிச்சயமா இருக்கவே முடியாது. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம், சாத்தியம்னு சொல்லி நமக்கு நாமளே அது சாத்தியம்தான் சொல்லி நமக்கு நாமளே ஏதோ ஒரு வகையில கன்வின்ஸ் ஆகி நம்ம எல்லாத்தையுமே சரிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றோம். அப்ப அந்த சரிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றதுங்கிறது அது ஒரு நம்ம இன்பமா ஆக்குறது, அது எல்லாத்தையும் நம்ம துன்பத்தை அப்புறப்படுத்துறதுங்கிறது எல்லாத்தையுமே ஒரு இன்பமா நம்ம டிரைவ் பண்ணி இன்பத்திலிருந்து டிரைவ் பண்ணக்கூடிய ஒரு நோக்கத்துல ஒரு போராட்டத்துக்கு நம்ம தயாராகிறோம். எது இருந்தாலும் அதை நம்ம ஒரு வயலன்ஸை நம்ம பிரயோகம் பண்றதுக்கு தயாராகிறோம். அப்ப அந்த வயலன்ஸை நம்ம கையில எடுக்கக்கூடிய தன்மையில நிச்சயமா அது ஒரு போராட்ட களமாவே மாறிடும்.